பேஷண்ட்ஸோட ஒரு பெரிய புலம்பல் என்னன்னா, எனக்கு சத்து குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு 45 டேஸ் இல்லது ஒரு 60 டேஸ் கழிச்சிட்டு மறுபடியும் நான் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னா என்னுடைய ரேஞ்ச் வந்து மறுபடியும் கம்மியா தாங்க இருக்கு. நார்மல் ரேஞ்சுக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ளிமெண்ட்ஸுக்குமே வந்து எடுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இருக்குங்க. அது என்ன டெக்னிக்ங்கறத இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அயன் வச்சுக்கோங்க. அயன் கம்மியா இருக்கு அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து வைட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு லெமன் ஜூஸோ இல்ல ஒரு சின்ன நெல்லிக்காயோ அது கூட சேர்த்து சாப்பிடுங்க. அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. அழகா அப்படியே அப்சர்வ் ஆயிரும். சோ கண்டிப்பா அயன் எடுக்கும்போது வைட்டமின் சி இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் இல்லது ஒரு பெருநெல்லி இல்லது ஒரு சிறு நெல்லியாவது கண்டிப்பா சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கால்சியம். இந்த கால்சியம் எடுக்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் சப்ளிமெண்ட்ஸ்னாலே காலையில எந்திரிச்சு சாப்பிட்ட உடனே உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கால்சியம் எடுக்கிறீங்க அப்படின்னா தனியா எடுக்கிறதுக்கு பதிலா வைட்டமின் D3யும் K2வும் சேர்த்து ஒட்டுக்க எடுத்து பாருங்க. சூப்பரா அப்சர்வ் ஆகும். சோ மறக்காம இதையும் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி ஜிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எனி டைம் எடுக்கலாம். சோ அதுக்கு வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் எப்ப வேணாலும் ஜிங்க் எடுத்துக்கலாம். சோ இதையும் மறக்காம மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து என்னுடைய சஜஷன் என்னன்னா, சப்ளிமெண்ட்ஸ்க்கு பதிலா நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குங்க. மஞ்சள் கலர்ல அசிடிக் டேஸ்ட் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸ்லயுமே வந்து அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய வைட்டமின் சி நிறையவே இருக்கு. சோ தாராளமா எடுத்துக்கலாம். வேர்ல்ட்லயே பெஸ்டான வைட்டமின் சி சப்ளிமெண்ட் இந்தியால மட்டும் தாங்க இருக்குது. அதுவும் நம்முடைய பெருநெல்லி, கிவி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா என்னுடைய சஜஷன் எப்பொழுதுமே வந்து நம்முடைய பெருநெல்லிக்காய் தாங்க. இதுல இருக்க வைட்டமின் சியை எந்த ஃப்ரூட் எல்லாம் அடிச்சுக்க முடியாது. அதனால வைட்டமின் சி இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்ஸ் போறதுக்கு பதிலா இந்த மாதிரி நேச்சுரலா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ மசில் ஸ்பாசம் இருக்கிறவங்களுக்கு வந்து மெக்னீசியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெக்னீசியம் எடுக்கும்போது மசில் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து தூக்கம் நல்லா வரும். அதனால பெட் டைம் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. லாஸ்ட் வந்து வைட்டமின் D3. என்னுடைய பேஷண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 80% பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வைட்டமின் D3 குறைபாடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 100க்குள்ள இருக்கணும். பட் ஆனா நான் 7 இருக்கிற ஆளுங்க கூட பார்த்திருக்கேன். ஸோ அவங்க வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்னால நிறையவே அவதிப்படுவாங்க. ஸ்கின் டிசார்டர்னால கஷ்டப்படுவாங்க. தைராய்டு இஷ்யூனாலையும் அவதிப்படுவாங்க. ஸோ வைட்டமின் டி வந்து ரொம்பவே முக்கியம். வைட்டமின் டி எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ½ ஸ்பூன் கீ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த வைட்டமின் டி வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் சொல்லிட்டு நான் 12th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கேன். சோ இந்த வைட்டமின் வந்து கொழுப்போட சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியா டிசால்வ் ஆயிட்டு அதுல உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அதனால நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எப்ப எடுத்தாலுமே இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு டவுட் இருந்தா மறுபடியும் கேட்டு பாருங்க. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரேஞ்ச் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.